கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயசு 2 வயசு ஆகும்போதே ஆரம்பிச்சிருவாங்க விமர்சனங்களை. என்ன குழந்தைக்கு 2 வயசு ஆயிடுச்சு, இன்னொன்று பெத்துக்கலையா, ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, இன்னொன்று பெத்துக்க வேண்டியதானே அப்படி சொல்லுவாங்க. விடிய விடிய தூக்கம் முழிச்சு கொஞ்சம் அந்த குழந்தைகளையெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிதானத்துக்கே அப்பதான் வந்திருப்போம். அதுக்குள்ள ஆரம்பிச்சிருவாங்க இனி ஒரு குழந்தை பெத்துக்கலையா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோன்னு கொஞ்ச நாள் கண்டுக்காம போயிட்டோம்னா அடுத்தது அந்த குழந்தைகிட்டயே போய் அம்மாட்ட தம்பியோ தங்கச்சியோ பெத்துக்க சொல்லலாம்ல, விளையாடுறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதையும் கண்டுக்காம விட்டுட்டா நம்ம கிட்ட வந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணோ உன் வீட்டுக்கார மாதிரி ஒரு பையனோ பெத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதையும் கண்டுக்காம விட்டுட்டா அழகு போயிருமாமா, அதனால பெத்துக்காம இருக்கா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை பெத்துக்கும் போது போகாத அழகு இனி ஒரு குழந்தை பெத்துக்கும் போது போயிருமா, என்னடா லாஜிக் இது அப்படின்னு நமக்கு தான் தோணும், அதுவும் அவங்களுக்கு தோணும். அதையும் கேட்காம இருந்தா நீ பெத்து மட்டும் கூட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விடிய விடிய அந்த குழந்தைய வச்சுட்டு தூக்கம் இல்லாம சீரழியும் போதும் உடம்பு சரியில்லாம கஷ்டப்படும் போதும் எந்த நாதியுமே பக்கத்துல வராது. நம்ம சொன்னவங்க எல்லாம் எங்கடா போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இதுலயும் ஃபர்ஸ்ட் ஒரு பொன் குழந்தை பிறந்துட்டா போதும், ரெண்டாவது ஒரு பொன் குழந்தை பிறந்துடவே கூடாது. அந்த பொண்ணுக்கு பிரசவ நேரத்துல பிரசவ வழியெல்லாம் தாண்டி இனி ஒரு பொன் குழந்தை பிறந்துடுமோ, இதை வச்சு நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற வேதனை தான் பெரிய வேதனையா இருக்கும். இதையெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தையே இல்லைன்னு எங்களை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க, வார்த்தைகளால வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இந்த பதிவு. எல்லாத்தையும் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு என்னடானா நாம குழந்தை பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் தான் பிரச்சனையா.